அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அண்ட் குட் மார்னிங். இன்றைய வகுப்பில் நாங்கள் இலங்கை ஆசிரியர் சேவை தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை கால் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ தேசிய மாகாண ரீதியில் இந்த தேசிய மாகாண பாடசாலைகளுக்காக ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடத்தப்படுகின்ற இந்த போட்டி பரீட்சைக்கு ஆசிரியர்களை தயார்படுத்தும் இன்றைய இலவச பொது அறிவு வினாத்தால் 2வது வகுப்பில் நாங்கள் சந்திக்கின்றோம். ஓகே, ஸோ முதலாவது கேள்வியை பார்க்கலாம். போதைப்பொருள் குற்றங்களுக்கு எதிரான துரித தொலைபேசி இலக்கம் யாது? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி பேப்பர் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பேப்பரில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த 3 ஆன்சருக்கும் பொருத்தமான விடைகள் என்ன கேள்வியாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறதையும் பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ முதலாவது கேள்வி, போதைப்பொருள் குற்றங்களுக்கு எதிரான துரித தொலைபேசி இலக்கம் யாது? ஸோ போதைப்பொருள் குற்றங்களுக்கு எதிரான துரித தொலைபேசி இலக்கம் 3வது விடை 1913. ஸோ முதலாவது விடை பார்த்தீங்கன்னா இது 1911 அப்படின்னு சொல்கிறது பரீட்சை திணைக்களத்தினுடைய தொலைபேசி இலக்கம். 2வது உங்களுக்கு தெரியும் 1956ன்னு சொல்கிறது வந்து நிறைய விடயங்கள் இந்த வருடத்தில் நடைபெற்றிருக்கிறது. முக்கியமான ஒரு விடயம்தான் சிங்கள மொழி தேசிய மொழியாக பிரகடனம் செய்யப்பட்டது. மொழி தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து தனி சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த 1956ஆம் ஆண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1984 போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை வழங்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தொலைபேசி இலக்கம் தான் 1984. ஸோ போதைப்பொருள் குற்றங்களுக்கு எதிரான தொலைபேசி இலக்கம் 1913. குற்றங்களை தெரிவிக்கிறதுக்கான தொலைபேசி இலக்கம் 1984. ஓகே, ஸோ அடுத்தது 2வது கொஸ்டினுக்கு போகலாம். 2026ஆம் ஆண்டுக்கான AI செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு எழுத்துப்பிள்ளை ஒன்று இருக்குது. உச்சி மாநாடு இடம்பெற்ற நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. ஸோ புதுடில்லி, ஹேக், ரியோ டி ஜெனீரோ, கொழும்பு. ஸோ 2026ஆம் ஆண்டுக்கான AI உச்சி மாநாடு நடைபெற்றது வந்து புதுடில்லியில், இந்தியாவில். ஓகே, ஸோ ஹேக் நகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹேக் நகர் ஃபேமஸான ஒரு பிளேஸ் இருக்குது இங்கே. அதாவது ஹேக்ன்றது நெதர்லாந்தினுடைய ஒரு நகரம், தலைநகரம். இந்த நகரத்தில் தான் சர்வதேச நீதிமன்றம் காணப்படுது. ஓகே, ஸோ அதோட 2025ஆம் ஆண்டுக்கான நேட்டோ நாடுகளோட உச்சி மாநாடு நடைபெற்றது இங்கே ஹேக் நகரத்தில். 2025ஆம் ஆண்டுக்கான நேட்டோ நாடுகளினுடைய கூட்டத்தொடர் 2026ஆம் ஆண்டுக்கான கூட்டத்தொடர் ஹேக் நகரில் நடைபெறுது. 3வது பார்த்தீங்கன்னா ரியோ டி ஜெனீரோவில் 2026ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் அமைப்பினுடைய உச்சி மாநாடு நடைபெறுது. 2026ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் அமைப்பினுடைய உச்சி மாநாடு ரியோ டி ஜெனீரோவில் நடைபெறுது. புதுடில்லியில் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்கான AI செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாடு புதுடில்லியில். நேட்டோ நாடுகளுக்கு இடையிலான மாநாடு ஹேக் நகரில், நெதர்லாந்தினுடைய ஹேக் நகரில் இடம்பெறுது. ஓகே, ஸோ ஆன்சர் புதுடில்லி. 3வது கேள்வி பாருங்க, நோபல் பரிசு பெற்ற இளம் பெண் யார்? நோபல் பரிசு பெற்ற நிறைய கிட்டத்தட்ட இதுவரை நோபல் பரிசு முதலாவது தொடங்கப்பட்டது 1901ஆம் ஆண்டு. ஸோ 1901 இது வரைக்கும் கிட்டத்தட்ட 67 பெண்கள் இந்த நோபல் பரிசை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. 67 பெண்கள் நோபல் பரிசு பெற்றிருக்கிறாங்க. ஸோ இதில் மிக இளம் வயதில் நோபல் பரிசு பெற்ற பெண் யார் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ முதலாவது ஆன்சர் மலாலா யூசுஃபஸாகி. இவங்க எதுக்காக பெற்றுக்கொண்டாங்கன்னா இவங்க பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒருவர். இவங்களுக்கான நோபல் பரிசு 2014ஆம் ஆண்டு கிடைக்குது. இவங்க கல்விக்காக குரல் கொடுத்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறனால 2014ஆம் ஆண்டு மலாலா யூசுஃபஸாகி அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைக்குது. அடுத்தது நோபல் பரிசு வரலாற்றில் முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு பெண் தான்
இந்த மேரி கியூரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. உங்களுக்கு தெரியும் மேரி கியூரி தான் முதல்ல நோபல் பரிசு பெற்ற பெண், ஃபர்ஸ்ட் நோபல் பரிசு பெற்ற பெண். அதோட உலகத்தில் 2 தடவைகள் வெவ்வேறு துறைகளில் நோபல் பரிசு பெற்றோராலும் இவர் தான். 2 துறைகளில் நோபல் பரிசு பெறுறாங்க. 1903ஆம் ஆண்டு ஒரு நோபல் பரிசு, 1911ஆம் ஆண்டு ஒரு நோபல் பரிசு பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. மேரி கியூரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இந்த 2 ஆண்டுகளும் நோபல் பரிசு பெற்றுக்கொண்டாங்க. மேரி கியூரி உலகத்தில் முதல்ல 2 நோபல் பரிசுகளை பெற்றுக்கொண்ட ஒரே பெண் மேரி கியூரி. அவங்க ஒரு விஞ்ஞானி. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நதியா முராத். இவங்க 2004ஆம் ஆண்டு சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்றுக்கொள்கிறாங்க. ரைட், 2004ஆம் ஆண்டு சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்படுது நதியா முராத் அவர்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது ஆன்சர் வங்கார் மாத்தாய். வங்கார் மாத்தாய் பார்த்தீங்கன்னா வங்கார் மாத்தாய் தான் 2004ஆம் ஆண்டு சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்றுக்கொள்கிறாங்க. 2018ஆம் ஆண்டு தான் நதியா முராத் வந்து நோபல் பரிசு பெற்றுக்கொள்கிறாங்க. ஓகே, 2018ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றுக்கொண்ட பெண் தான் நதியா முராத். இவங்க செக்ஷுவல் வயலன்ஸ் என்ற அந்த கன்செப்டுக்கு எதிராக போராடி நோபல் பரிசு பெற்றுக்கொண்டார் நதியா முராத். 2018ஆம் ஆண்டு மலாலா யூசுஃபஸாகி கல்விக்காக போராடின, இளம் யூத்ஸுக்காக கல்வி பெற்றுக் கொடுக்கறது போராடின பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண். இவங்க நோபல் பரிசு பெற்றுக்கொள்ள நேரம் இவங்களுடைய வயது 14ன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது மேரி கியூரி உலக வரலாற்றில் 2 நோபல் பரிசுகளை பெற்றுக்கொண்ட ஒரு பெண். அடுத்தது வங்கார் மாத்தாய் பார்த்தீங்கன்னா இவங்க தான் 2004ஆம் ஆண்டு சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்றுக்கொள்கிறாங்க. ஓகே, அடுத்த கேள்வி 2028ஆம் ஆண்டு கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ள இடம் எது? ரைட், 2028ஆம் ஆண்டுக்கான கோடைக்கால நோபல் பரிசு போட்டிகள் நடைபெற இருக்கிற இடம் எதுன்னு சொல்லி கேட்டீங்க. முதலாவது கேள்வி, முதலாவது ஆன்சர் சீனா, 2வது அமெரிக்கா, 3வது இத்தாலி, 4வது ஆஸ்திரேலியா. கேள்வி 2028ஆம் ஆண்டுக்கான கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ள இடம். ஓகே, ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா சீனாவில் 2022ஆம் ஆண்டு கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்படுது. அடுத்தது 3வது ஆன்சர் இத்தாலி. உங்களுக்கு தெரியும் கரண்ட்ல 2026ஆம் ஆண்டு கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய நாடு. 2வது ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் 2028ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த உள்ள நாடு அமெரிக்காவினுடைய. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 2032ஆம் ஆண்டுக்கான கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த இருக்குது. ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பன் என்ற நகரில் நடத்தப்படும். ஓகே, ஸோ 2026ஆம் ஆண்டு இத்தாலி நகரில் நடைபெற இருக்குது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள். இத்தாலியினுடைய மிலான் மற்றும் குவான்டியாஸ் எம்பசோன்னு சொல்லக்கூடிய 2 நகரங்களில் நடைபெற இருக்குது. 2022ஆம் ஆண்டு சீனா ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தி இருந்தது. 2028ஆம் ஆண்டு அமெரிக்கா நடத்த இருக்கிறது. 2032ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த உள்ளது. ஓகே, 5வது கொஸ்டின் பாருங்க. 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் அவார்ட் வென்ற நூல் எது? புக்கர் அவார்டுன்னு சொல்றது உலகத்தில் எழுதப்படுற புத்தகங்களுக்காக வழங்கப்படுற மிக பிரபலமான ஒரு அவார்ட். ஸோ கேள்வி 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் அவார்ட் வென்ற நூல் எது அப்படின்னு சொல்றதான் கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் வந்து டேவிட் சஸ்லி அப்படின்னு சொல்லக்கூடியவரால் எழுதப்பட்ட ஒரு நூல். டேவிட் சஸ்லி அப்படின்னு சொல்லக்கூடியவரால் எழுதப்பட்ட நூல் தான் ஃப்ளஷ். 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் அவார்டை வென்றிருந்துச்சு. ஓகே, ஸோ 2வது ஆன்சர் பாருங்க ஆர்பிட்டல்ன்றது வந்து 2024ஆம் ஆண்டுக்கான புக்கர் அவார்ட் வென்ற நூல்.
ரைட். 2024ஆம் ஆண்டுக்கான புக்கர் அவார்டு வென்ற நூல். இதை எழுதியிருந்தாங்க சமந்தா ஹார்வே. ரைட். சமந்தா ஹார்வேன்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலினுடைய ஆசிரியர். மூன்றாவது ஆன்சர் பப்பட் சாங் பை பால். ஸோ இந்த புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பப்பட் சாங்னு சொல்றது வந்து பால் லான்ச் அப்படின்னு சொல்லக்கூடியவரால் எழுதப்பட்ட நூல். இது 2023ஆம் ஆண்டுக்கான புக்கர் அவார்டு வென்ற நூல். ஓகே, 2023ஆம் ஆண்டுக்கான புக்கர் அவார்டு பப்பட் சாங் என்ற நூலுக்கு வழங்கப்படுது. நான்காவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா த ப்ராமிஸ். இது 2021ஆம் ஆண்டு புக்கர் அவார்டு வென்ற நூல். ஓகே, டேமன் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவரால் எழுதப்பட்ட நூல். டேமன் கோல்ட்னு கூடியவரால் எழுதப்பட்ட நூல். 2021ஆம் ஆண்டுக்கான புக்கர் அவார்டு எழுதி த ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். 2024ஆம் ஆண்டுக்கான புக்கர் அவார்டு ஆர்பிட்டல்னு சொல்லக்கூடிய நூலுக்கும் 2023ஆம் ஆண்டு பப்பட் சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலுக்கும் 2025ஆம் ஆண்டு ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும் புக்கர் அவார்ட் வென்றிருந்துச்சு. ஓகே ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம். 6வது கேள்வி, இலங்கையில் தற்போது அமலில் உள்ள கல்வி கட்டளை சட்டம் யாது? ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா 1941 இலக்க சட்டம். இது ஆசிரியர்களினுடைய ஓய்வூதியங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு கட்டளை சட்டமாக இருக்குது. இரண்டாவது 1939-31 இதுதான் சரியான ஆன்சர். இலங்கையில் தற்போது அமலில் உள்ள கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1939-21. இலங்கையில் முதலாவது கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்டது 1920ஆம் ஆண்டு, முதலாம் இலக்க கல்வி சட்டம். ஓகே, ஸோ மூன்றாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1906ஆம் ஆண்டு. இது நகர பாடசாலைகளை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட, டவுன் ஸ்கூல்ஸை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட சொற்று நிறுவம். ஓகே, அடுத்த ஆன்சர் நான்காவது 1884-33ஆம் இலக்க கல்வி சட்டம். இது பார்த்தீங்கன்றால் பாடசாலைகளினுடைய பராமரிப்பு தொடர்பாக வெளிவந்த சுற்று நிறுவம். ஓகே, ஸோ கேள்வி இலங்கையில் தற்பொழுது அமலில் உள்ள கல்வி கட்டளை சட்டம் எது அப்படின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர், சரியான ஆன்சர் 1939ஆம் ஆண்டு 31ஆம் இலக்க கல்வி கட்டளை சட்டம். ஓகே, ஸோ 7வது கேள்வி போகலாம். பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் எண்ணிக்கையை தீர்மானிக்கும் சுற்று நிறுவம் இது. பாடசாலை ஒன்றில் ஆசிரியர்களினுடைய எண்ணிக்கை, ஒரு ஸ்கூலில் எத்தனை ஆசிரியர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத தீர்மானிக்கக்கூடிய சுற்று நிறுவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க சுற்று நிறுவம். இதுதான் பாடசாலை ஒன்றோட ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை தீர்மானிக்கக்கூடிய சுற்று நிறுவம். ஓகே, இது நாங்கள் சொல்லுவோம் ஆசிரியர் தேவைப்பாட்டு சுற்று நிறுவம் அப்படின்னு சொல்லி 2016ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க கல்வி கட்டளை சட்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2017 35ஆம் இலக்க சுற்று நிறுவம். பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படுற சுரக்ஷா காப்புறுதி தொடர்பாக பேசப்பட்ட சுற்று நிறுவம். சுரக்ஷா காப்புறுதி தொடர்பாக பேசப்பட்டதான் இந்த 2017ஆம் ஆண்டு 35ஆம் இலக்க சுற்று நிறுவம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2019 8ஆம் இலக்க சுற்று நிறுவம். இது ஸ்காலர்ஷிப் தரம் 5 பரீட்சைகள் பற்றி பேசக்கூடிய ஒரு சுற்று நிறுவம். ரைட், பாடசாலைகளில் நடைபெற தேசிய ரீதியாக நடைபெற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான சுற்று நிறுவம். 2020-27ஆம் இலக்க சுற்று நிறுவம் பார்த்தீங்கன்னா பாடசாலைகளில் வழங்கப்பட்ட நூல்களை திருப்பி எடுத்து பாடசாலைகளில் வழங்கப்பட்ட நூல்களின் மீள் பயன்பாடு குறித்து வெளியிடப்பட்ட சுற்று நிறுவம் தான் 2020ஆம் ஆண்டு 27ஆம் இலக்க சுற்று நிறுவம். ஸோ கேள்வி பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் எண்ணிக்கையை தீர்மானிக்கும் சுற்று நிறுவம் எது அப்படின்னு சொல்றது. ஸோ இதுக்கு ஆன்சர் முதலாவது 2016ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க சுற்று நிறுவம். இது பாடசாலைகளில் ஆசிரியர் தேவைப்பாட்டு சுற்று நிறுவம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகே, அடுத்த கேள்வி 8வது கேள்வி, காபோத்த உயர்தரத்தில் தொழில்நுட்ப பாடத்துறை சேர்க்கப்பட்ட ஆண்டு எது?
ஸோ காபோத்த உயர்தரத்தில் இடெக் பிடெக் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தொழில்நுட்ப பாடத்துறைகள் 2013ஆம் ஆண்டு முதல் சேர்க்கப்படுது. ஓகே, ஸோ 1990 இரண்டாவது ஆன்சர் பார்த்தீங்கன்றால் இதுவும் சகலருக்கும் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோம்பிரியன் பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டு தான் இந்த 1990. 1985 பார்த்தீங்கன்றால் இலங்கையில் தேசிய பாடசாலைகள் உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு இப்போ தெரியும் கரண்ட்டாக 2025 புள்ளி விவரங்களோட படி இலங்கையில் 396 தேசிய பாடசாலைகள் இருக்குது. இந்த தேசிய பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது 1985ஆம் ஆண்டு. அது 1802ஆம் ஆண்டு. இதுவும் ஃபேமஸான ஒரு விஷயம். இலங்கையில் வர்த்தமானி வெளியிடப்பட்ட ஆண்டு. வர்த்தமானி அப்படின்னு சொல்லுவது உங்களுக்கு தெரியும். இலங்கை அரசாங்க ரீதியான இப்போ நீங்கள் பார்க்கலாம் உங்களோட இந்த ஆசிரியர் போட்டி பரீட்சைகள் கால் பண்ணியிருக்கிற நான் கெசட்லன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கெசட்ன்னு சொல்கிறதான் அரசாங்க வர்த்தமானி. இந்த அரசாங்க வர்த்தமானியில் என்ன வெளியிடப்படும் என்றால் அரசாங்கம் தொடர்பான விவரங்கள் இல்லாமல் அவங்க போட்டி பரீட்சைகள் நடத்தி ஆட்சேர்ப்பு செய்கிறார்கள் அந்த விஷயங்கள், அப்படியே ஒரு சுற்று நிருபத்திலிருந்து புதிய சுற்று நிருபங்கள் வெளியிடுற தொடர்பான விவரங்கள் எல்லாம் இந்த அரச வர்த்தமானியில் வெளியிடப்படும். ஓகே, ஸோ 1802ஆம் ஆண்டு தான் முதலாக அரச வர்த்தமானி வெளியிடப்படுது. ஓகே, அடுத்த கேள்வி 9வது. இலங்கையில் அதிகளவான அரச பாடசாலைகளை கொண்ட மாவட்டம் இது. ஸோ இலங்கையில் கூடுதலான அரச பாடசாலைகள் கொண்ட மாவட்டம் இது என்ற கேள்வி. முதலாவது பார்த்தீங்கன்றால் அம்பாறையில் இது அதிக கல்வி வலயங்களை கொண்ட மாவட்டம். ஓகே, ஸோ அதிகமான கல்வி வலயங்கள் இலங்கையில் கிட்டத்தட்ட 17 கல்வி வலயங்கள் இருக்குது அம்பாறையில் மட்டும். ஸோ கூடுதலான கல்வி வலயங்களை கொண்டது அம்பாறை மாவட்டம். கேள்வி கூடுதலான அரச பாடசாலைகள் இருக்கிறது குருநாகல் மாவட்டத்தில். ஓகே, கிட்டத்தட்ட 868 பாடசாலைகள் அரச பாடசாலைகள் குருநாகல் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது ஆன்சர் கிளிநொச்சி பார்த்தீங்கன்னா குறைந்த அரச பாடசாலைகள் இங்கே 104 அரச பாடசாலைகள் காணப்படுது கிளிநொச்சி மாவட்டத்தில். ஓகே, ஸோ மிக கூடுதலான அரச பாடசாலைகள் குருநாகல் மாவட்டம் 868 அரச பாடசாலைகள். இரண்டாவது அதிக குறைந்த அரச பாடசாலைகளை கொண்ட மாவட்டம் எது என்றால் கிளிநொச்சி மாவட்டம் 104 பாடசாலைகள். ஓகே, அடுத்து உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சி தான் இறுதியாக சேர்க்கப்பட்ட கல்வி வலயம். அடுத்தது பாருங்க கொழும்புல அதிகமான தேசிய பாடசாலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 39 நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்குது கொழும்புல. ஓகே, ஸோ இந்த 4 ஆன்சருமே மிக அதிகமான விஷயங்களை பற்றி பேசுது. கிளிநொச்சி மட்டும் குறைவான பாடசாலைகளை கொண்ட மாவட்டம், அம்பாறை கூடுதலான கல்வி வலயங்களை கொண்ட மாவட்டம், குருநாகல் கூடுதலான அரச பாடசாலைகளை கொண்ட மாவட்டம், கொழும்பு கூடுதலான தேசிய பாடசாலைகளை கொண்ட மாவட்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 10வது கேள்வி. இலங்கையில் தேர்தல் மூலம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது ஜனாதிபதி யார்? ஓகே, தேர்தல் மூலம் இலங்கையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி வரணுமீங்க. ஓகே, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி யார் என்றால் டிபி விஜயதுங்க அவர்கள். ஓகே, 1993ஆம் ஆண்டு மக்களால் இவர் ஜனாதிபதியாக மக்களால் வாக்கெடுப்பு மூலம் தெரிவு செய்யப்படுறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க. இவங்க இலங்கையிட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி. ஓகே, இலங்கையிட தேர்தல் மூலம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி யார் என்றால் டிபி விஜயதுங்க. அவங்களோட இறப்பை தொடர்ந்து சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க அவர்கள் இலங்கையினுடைய முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுறாங்க. ஓகே, ஸோ நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி தான் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. ஓகே, அடுத்து ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய முதலாவது பெண் பிரதமர் மட்டுமல்லாமல் உலகத்தினுடையும் முதலாவது பெண் பிரதமரும் கூட. ஓகே,
ஓகே, ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். இலங்கையில் தேசிய கீதம் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? இலங்கையினுடைய தேசிய கீதம் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு முதலாவது 1956 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். தனிச்சிங்கள சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1951 தான் தேசிய கீதம் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுது இலங்கையில். ஓகே, அடுத்தது 1948 ஆண்டு இலங்கையினுடைய தேசிய கொடி முதலாவதாக ஏற்றப்படுது. ஓகே, ஸோ 1948 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தான் இலங்கை சுதந்திரம் அடையுது. ஸோ இந்த தருணத்தில் தான் இலங்கையினுடைய தேசிய கொடி முதலாக ஏற்றப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1953 இங்கேயும் சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெறுது இந்த வருடத்தில். அதாவது தேசிய கொடி உங்களுக்கு தெரியும், தேசிய கொடியில் 3 இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கான நிறங்கள் இருக்குது. ரைட், இந்த சிறுபான்மை இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற செம்மஞ்சள் பச்சை நிறங்கள் வந்து தேசிய கொடியில் 1953 ஆண்டு சேர்க்கப்படுது. ஓகே, ஸோ இலங்கையினுடைய தேசிய கீதம் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து 1951. 1956 உங்களுக்கு தெரியும், தனிச்சங்கல சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. 1948 இலங்கையினுடைய தேசிய கொடி முதலாவதாக ஏற்றப்பட்ட ஆண்டு. 1953 இலங்கையினுடைய தேசிய கொடியில சிறுபான்மை இனம், அதாவது முஸ்லிம், ஹிந்து இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக செம்மஞ்சள் மற்றும் பச்சை நிறங்கள் சேர்க்கப்பட்ட வருடம். தேசிய கொடியில செம்மஞ்சள் பச்சை நிறங்கள் சேர்க்கப்பட்ட வருடம் தான் இந்த 1953 ஆண்டு. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். 12வது கேள்வி, பாடசாலைகளில் பயன்படுத்தப்படும் EDU C31 என்பது எவ்வகையான பதிவேடாகும்? ஓகே, ஸோ முதலாவது தினசரி லீவு பதிவேடு. லீவு பதிவேடு நாங்கள் சொல்லுவோம் B100 அப்படின்னு சொல்லி. ஸோ B100 சொல்கிறது தான் லீவு பதிவேடு. ஓகே, ஸோ இரண்டாவது மாணவர் செயலாற்றுகை படிவம். மாணவர் செயலாற்றுகை படிவம் வந்து EDU B59. ஓகே, B59 தான் மாணவர்களுடைய செயலாற்றுகை படிவம். B59. நான்காவது இலவச புகையிரத ஆணை சீட்டு G21. ஓகே, இது G21 புகையிரத ஆணை சீட்டு. அப்போ EDU C31 அப்படின்னு சொல்கிறது தினசரி வரவு பதிவேடு. ஓகே, ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. B100 அப்படின்னு சொல்கிறது பாடசாலைகளில் பயன்படுத்துகிற லீவு பதிவேடு. மாணவர் செயலாற்றுகை படிவம் அப்படின்றது B59. இலவச புகையிரத ஆணை சீட்டு தொடர்பான படிவம் G21. ஸோ EDU C31 அப்படின்னு சொல்கிறது தினசரி வரவு பதிவேடு தான் இந்த EDU C31 அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவேடு. ஓகே, பதிவேடுகள் பாடசாலைகளில் பயன்படுத்தப்படுற பதிவேடுகள் கூடுதலாக இந்த மாதிரி ஷார்ட் நேம் கொண்டு B100 அப்படின்றது லீவு பதிவேடு, இந்த மாதிரி தான் கூடுதலாக நோட் பண்ணப்படும். லீவு விண்ணப்ப படிவம் பொது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த படிவங்கள் தொடர்பான விடயங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி 13வது 2025 ஆண்டின் மனித அபிவிருத்தி சுட்டியின் அடிப்படையில் தெற்காசியாவில் முதலில் உள்ள நாடு எது? ஸோ உங்களுக்கு தெரியும், தெற்காசியா என்று வந்திக்கிற நேரம் இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து 2 தான் வரும், உண்டு இலங்கை அல்லது இந்தியா, தென்னாசிய நாடுகள். ஸோ 2025 ஆண்டு மனித அபிவிருத்தி சுட்டின் அடிப்படையில் தெற்காசியாவில் முதலாவது உள்ள நாடு இலங்கை. ஸோ இலங்கையில சுட்டி பார்த்தீங்கன்னா 193 நாடுகளுக்கு 89வது இடத்துல இருக்குது. ஓகே, 193 நாடுகளில் 89வது இடத்துல இருக்குது இலங்கை, தென்னாசியாவில் முதலிடம். ஐஸ்லாந்து பார்த்தீங்க என்றால் ரைட் மனித அபிவிருத்தி சுற்றின் அடிப்படையில் முதலாவது இடத்தில் உள்ள நாடு. உலகத்தில் 193 நாடுகளுக்குமே முதலாவது இடத்தில் உள்ள நாடு தான் ஐஸ்லாந்து. இந்தியா பார்த்தீங்க என்றால் இந்த லிஸ்ட்டில் 134வது இடத்துல இருக்குது. ரைட், மனித அபிவிருத்தி சுற்றின் அடிப்படையில் இந்தியா 134வது இடத்துல இருக்குது. தென் சூடான் பார்த்தீங்க என்றால் கடைசி இடத்தில், அதாவது 193வது இடத்துல இருக்குது தென் சூடான். ஓகே,
ஸோ 2025ஆம் ஆண்டின் மனித அபிவிருத்தி சுட்டியின் அடிப்படையில் தென்னாசியாவில் முதலிடத்தில் உள்ள நாடு இலங்கை, உலக முதலிடத்தில் உள்ள நாடு ஐஸ்லாந்து, இந்தியா இதில் 134வது இடத்துல இருக்குது. தென் சூடான் பார்த்தீங்கன்றால் மனித அபிவிருத்தி சுற்றின் அடிப்படையில் இறுதி இடத்துல 193வது இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. இலங்கையின் தகவல் தொழில்நுட்பத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ முதலாவது ஆன்சர் டாக்டர் நந்தித சனத் குமநாயக்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்றால் இலங்கையில் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்படுற கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய தலைவர். ஓகே, ஸோ கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய தலைவர் தான் டாக்டர் நந்திக சனத் குமநாயக்க. ஓகே, ரெண்டாவது சமுத்திகா ஜெயரத்ன தெரியும், அண்மையில் கூடுதலாக பேசப்பட்டோரால், அதாவது இலங்கையினுடைய முதலாவது பெண் கணக்காய்வாளர் ஆக 2026ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டவங்க. ஓகே, ப்ரொஃபஸர் டிஎல் கிரீன், இவர் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், இப்போ நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகி ஆசிரியராக உள்ளிருப்பு செய்யப்பட்டதன் பிறகு பட்டதாரி அப்படின்னு சொல்கிறது வந்து எங்களுடைய கல்வித்தகைமை, அப்போ தொழிற்தகைமை ஈட்டிக்கொள்கிறது தான் நாங்கள் பிஜிடி கற்கை நெறி ஒன்று செய்யணும். ரைட், பிஇடி செஞ்சு டீச்சிங்குள்ளே வரவங்களுக்கு பிஜிடி செய்ய தேவையில்லை. பிஇடி செஞ்சு வரவங்க 2-2 உள்ளுக்கு வந்துடுவாங்க. பட்டதாரிகளாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்கள் இலங்கை ஆசிரியர் சேவையினுடைய 3-1 கிளாஸ்க்கு தான் போவாங்க. ஓகே, 3 கிளாஸ்க்கு போவாங்க. ஸோ இவங்க யார் என்றால் இவங்க தான் பிஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிற்சார் தகைமையை பெற்றுக்கொள்வதற்கான கற்கை நெறிய செய்யணும். ரைட், ஸோ இந்த பிஜிடின்ற கற்கை நெறியை அறிமுகப்படுத்தினவர் தான் இந்த டிஎல் கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓகே, பிஜிடி கற்கை நெறிய அறிமுகம் செய்தவர் ப்ரொஃபஸர் டிஎல் கிரீன் அவர்கள். அடுத்தது 4வது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் வி.கே. சமரநாயக்க. இவங்க தான் இலங்கையினுடைய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். ஓகே, ஸோ திரும்பவும் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் நந்திக சனத் குமநாயக்க அப்படின்னு சொல்கிறது இலங்கையில் தற்பொழுது இருக்கிற அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தினுடைய தலைவர். ஓகே, 2வது சமுத்திகா ஜெயரத்ன, இலங்கையில் அண்மையில் 2026ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட முதலாவது பெண் கணக்காய்வாளர். ஓகே, 3வது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் டிஎல் கிரீன், இவங்க பிஜிடிஇ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் எடியூகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கை நெறிய அறிமுகம் செஞ்சவர். இலங்கையினுடைய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் வி.கே. சமரநாயக்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 15வது கேள்வி. இலங்கையில் தொழில்நுட்பவியலுக்கான தேசிய கல்வியியல் கல்லூரி அமைந்துள்ள இடம் யாது? இலங்கையினுடைய தொழில்நுட்பவியலுக்கான தேசிய கல்வியற் கல்லூரி அமைந்துள்ள இடம் யாதுன்னு பார்த்தீங்க என்றால் குளியாப்பிட்டிய. இங்கே மட்டும்தான் தொழில்நுட்பம் தொடர்பான கற்கை நெறிகளுக்கான சான்றிதழ்கள் வழங்கக்கூடிய தொழில்நுட்பம் தொடர்பான தேசிய கல்வியல் கல்லூரி அமைந்துள்ள இடம். பிங்கிரிய பார்த்தீங்க என்றால் பிங்கிரியில் பேலியகோடையில் இருக்குது, சப்ரகமோ மாகாணம்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் அழகியல் கற்கை நெறிகளுக்கான தேசிய கல்வியல் கல்லூரி அமைந்திருக்கிற இடம் பிங்கிரிய. போல்கொள்ள உங்களுக்கு தெரியும், ஆங்கில கல்விக்கான தேசிய கல்வியல் கல்லூரி அமைந்துள்ள இடம். அடுத்தது நிலவாளான்னு சொல்கிறது உடற்கல்வி ஹெல்த் சயின்ஸுக்கான தேசிய கல்வியல் கல்லூரி அமைந்துள்ள இடம்தான் நிலவாளா. ஓகே, அப்போ தொழில்நுட்பவியலுக்கான தேசிய கல்வியல் கல்லூரி அமைந்துள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்றால் குளியாப்பிட்டியா. ஓகே, ஸோ 16வது கேள்வி பார்க்கலாம். அனைவருக்கும் கல்வி எனும் கொள்கையை அறிமுகப்படுத்திய நாடு யாது? அனைவருக்கும் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையை அறிமுகப்படுத்துகிறது வந்து தாய்லாந்து. ஓகே, ஸோ தாய்லாந்தில் 1990ஆம் ஆண்டு ஜொம்ரியன் பிரகடனம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரகடனம் ஒன்று செய்யப்படுது. இதில் தான் அனைவருக்கும் கல்வி இல்லாடி சகலருக்கும் கல்வின்னு சொல்லக்கூடிய பிரகடனம்
அமுல்படுத்தி அனைவரும் கல்வி பெற தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லி முதலாவது உருவாக்கப்பட்ட பிரகடனம் ஜொம்ரியன் பிரகடனம். இது தாய்லாந்தில் இந்த தாய்லாந்து நாடு தான் இந்த அனைவருக்கும் கல்வி என்ற கொள்கையை வந்து அறிமுகப்படுத்திய நாடு. ஓகே, ரெண்டாவது ஆன்சர் அமெரிக்கா. பார்த்தீங்க என்றால் அடிப்படை உரிமைகளை மனிதர்களுக்கு அடிப்படை உரிமைகளை அறிமுகம் செய்த நாடு அமெரிக்கா. இந்தியா பார்த்தீங்க என்றால் உலகத்தினுடைய அண்மையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஏஐ செயற்கை நுண்ணறிவு தொடர்பான மாநாட்டை நடத்தி கொண்டு வருது. இந்தியாவில் நிறைய ஃபேமஸான விஷயங்கள் இருக்குது. இந்தியா தான் உலக சனத்தொகையில் தற்பொழுது வரைக்கும் 2வது இருக்கிற நாடு. இந்தியா வந்து எதிர்காலங்களில் உலக சனத்தொகையில் முதலிடத்தை தொடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. காரணம் என்னென்றால் சீனாவினுடைய சனத்தொகை இந்த ஆண்டுகளில் சடுதியாக வீழ்ச்சி அடைந்து வருகிறது அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. ஸோ எதிர்காலத்தில் இந்தியா உலகின் சனத்தொகை கூடிய நாடுகளில் முதலிடத்துக்கு வரலாம். அதே மாதிரி கூடுதலான சனத்தொகை இருக்கிறால் கூடுதலாக பாடசாலைகள் வேணும், கல்வியை வழங்கணும், கூடுதலான பாடசாலைகள் வேணும், கூடுதலான பல்கலைக்கழகங்கள் வேணும். அதுவும் அதோட ஸ்பெஷலாக இந்தியாவில் தான் கூடுதலாக சமூக வலைதளங்கள், ஃபேமஸான சமூக வலைதளம் உங்களுக்கு தெரியும் ஃபேஸ்புக்ன்றதை வந்து யார் அறிமுகம் செய்கிறாரு? ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக வலைதளத்தை அறிமுகம் செஞ்சவர் யார்? ரைட். ஸோ இந்த ஃபேஸ்புக் ஐடிகள் கூடுதலான ஐடிகளை கொண்ட நாடும் கூட இந்தியா தான். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்தாலியில் வந்து உங்களுக்கு தெரியும் மிச்சம் ஃபேமஸான புகழ்பெற்ற ஓவியர்கள் வாழ்ந்த ஒரு நாடு, இல்லாடி பிறந்த ஒரு நாடுன்னு சொல்லி அழைக்கப்படுது. ரைட். டாவின்சி, மைக்கேல் ஏஞ்சலோ இவங்கெல்லாம் உலகத்தில் புகழ்பெற்ற ஓவியர்கள். ஸோ இவங்கெல்லாம் வாழ்ந்த நாடு தான் இத்தாலி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, 17வது கேள்வி. அனைவருக்கும் கல்வி எனும் கொள்கையை அறிமுகப்படுத்திய நாடு தாய்லாந்து. 1990ஆம் ஆண்டு ஜொம்ரியன் பிரகடனத்தினூடாக அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகே. ஸோ 17வது 2025ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கீட்டின்படி பாடசாலைகளில் வழங்கப்படும் உணவு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகை எவ்வளவு? ரைட். ஸோ பாடசாலைகளில் உங்களுக்கு தெரியும் போசாக்கு திட்டம் வழங்கப்படுது பாடசாலை மாணவர்களுக்கு. ஸோ இந்த உணவு திட்டத்துக்காக வருடாந்தம் 2025ஆம் ஆண்டுக்கு 32 பில்லியன் ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் குறைஞ்சது உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு மாணவருக்கு வழங்கக்கூடிய உணவிட பெறுமதி 110 ரூபாயாக இருக்கணும். ஓகே. ஸோ போசாக்குள்ள சிறந்தொரு மாணவர் சமூகத்தை கட்டியெழுப்புறதுக்கான இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டம் தான் இந்த போசாக் உணவு திட்டம். ஸோ இதை மாணவர்களுக்கு வழங்குறதுக்காக 2025ஆம் ஆண்டில் 32 பில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். 18வது ஒன்றிணைந்த கலை திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஒன்றிணைந்த கலை திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1972ஆம் ஆண்டு. ஓகே. ஸோ ஒன்றிணைந்த கலை திட்டம் ஆரம்ப பிரிவு மற்றும் இடைநிலை உயர் பிரிவுகளுக்கு உருவாக்கப்படுது. இந்த ஒன்றிணைந்த கலை திட்டம் இது 1972ஆம் ஆண்டு உருவாக்கப்படுது. ஓகே. 1942 வந்து உலகத்தினுடைய முதலாவது யூனிவர்சிட்டி, இலங்கையினுடைய ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி சிலோன் பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுது. 1869ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் பொது போதனா திணைக்களம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. 1943 பார்த்தீங்கன்னா கல்வி விசேட ஆணைக்குழுட அறிக்கை இலங்கையில் வெளியிடப்பட்ட ஆண்டு தான் 1943ஆம் ஆண்டு. ஸோ ஒன்றிணைந்த கலை திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1972. ஓகே. ஸோ 19வது கேள்வி பார்க்கலாம். நுண்ணறிவு குன்றிய தலைமுறையினர் என அண்மையில் ஆராய்ச்சியின் முடிவில் கண்டறியப்பட்ட தலைமுறை எது? ஸோ அண்மையில் அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி நடத்தியிருந்தாங்க இந்த தலைமுறைகள் தொடர்பாக. எந்த தலைமுறை, அதாவது ஜெனரேஷன் வையை விட ஜெனரேஷன் Z வந்து நுண்ணறிவு குன்றியவர்கள்
அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிட முடிவில் அமெரிக்காவினால் கண்டறியப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த ஜெனரேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும், கரண்ட்டாக இருக்கிறது 2025 ஆண்டு தொடக்கம் 2039 ஆண்டு வரைக்கும் பிறக்கிறவங்களை நாங்கள் சொல்லுவோம் ஜென் பீட்டா. ஓகே, ஜெனரேஷன் பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரேஷன் எல்ஃபான்னு சொல்கிறது 2010 ஆண்டு தொடக்கம் 2010-13 ஆண்டுகள் தொடக்கம் 2024 ஆண்டு வரைக்கும் அந்த தலைமுறை தான் எல்ஃபா தலைமுறை. ஓகே, அடுத்தது ஜெனரேஷன் ஒய், இவங்களை நாங்கள் மிலேனியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க 1981 இருந்து 1996 வரைக்குமான தலைமுறையை தான் நாங்கள் ஜென் ஒய் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜென் எக்ஸ் பார்த்தீங்க என்றால் ரைட், ஜென் எக்ஸ் 1965 இருந்து ஜென் எக்ஸ் 1965 இருந்து 79 வரையும். ஜென் ஜெட் பார்த்தீங்க என்றால் 79 இருந்து 80களில் இருந்து ஓகே திருப்பி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது ஜெனரேஷனை நாங்கள் சொல்லுவோம் சைலண்ட் ஜெனரேஷன். ஓகே, சைலண்ட் ஜெனரேஷன் வந்து 1928 தொடக்கம் 1945 வரைக்கும் சைலண்ட் ஜெனரேஷன். ஓகே, 1928 1945 வரைக்கும் சைலண்ட் ஜெனரேஷன். அடுத்தது 1946 இருந்து ரைட், 1946 இருந்து 1964 வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம் பேபி பூமர்ஸ். எஸ், பேபி பூமர்ஸ். அடுத்தது ஜென் எக்ஸ் 1965 இருந்து 1980 வரைக்கும் ஜென் எக்ஸ். ஜென் ஒய் அப்படின்னு சொல்றது 1980 இருந்து 1996 வரைக்கும். ஓகே, ஜென் ஜெட் அப்படின்னு சொல்றது 1996 இருந்து 2010 வரைக்கும். எல்ஃபா அப்படின்னு சொல்றது 2010 இருந்து 2024 வரைக்கும். கடைசியாக இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஜென் பீட்டா 2025 தொடக்கம் 2039 ஆண்டு வரைக்கும் வரக்கூடியவர்கள் ஜென் பீட்டாவில் வந்து வருவாங்க. ஓகே, ஸோ அண்மையிட ஆராய்ச்சியின்படி அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியிலிருந்து சொல்கிறாங்க ஜென் ஒய்யை விட ஜென் ஜெட் வந்து நுண்ணறிவு குன்றியவர்கள் அப்படின்னு சொல்லி. ஓகே, 20வது கேள்வியை பார்க்கலாம். லாங் வாக் டு ஃப்ரீடம் என்ற சுயசரிதை நூலின் ஆசிரியர் யார்? லாங் வாக் டு ஃப்ரீடம் என்ற சுயசரிதை நூலின் ஆசிரியர் யார்? நெல்சன் மண்டேலா, வின்சென்ட் வான் கோக், பானு முஸ்தாக், பப்லோ பிகாசோ. ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டவங்களாக இருப்பாங்க. நெல்சன் மண்டேலா உங்களுக்கு தெரியும், இவங்க தான் எடியூகேஷன் இஸ் த பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை தெரிவித்தவர். ரைட், உலகத்தில் இருக்கிற மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்விதான் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து சொன்னவர். லாங் வாக் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயசரிதை நூல்ட ஆசிரியரும் வந்து நெல்சன் மண்டேலா தான். ஸோ இவர் பார்த்தீங்க என்றால் பிரபலமான இவரோட ஸ்பீச் ஒன்று இருக்குது, ஐ ஆம் ப்ரிப்பேர் டு டை, ஐ ஆம் ப்ரிப்பேர் டு டை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபலமான ஒரு ஸ்பீச் ஒன்று நிகழ்த்தினவரும் தான் இவர். ஐ ஆம் ப்ரிப்பேர் டு டை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபலமான ஸ்பீச்சினுடைய ஆசிரியர். இது ஆல்ரெடி கேட்கப்பட்ட ஒரு வினாவில் இருந்த ஒரு கேள்வி. ஐ ஆம் ப்ரிப்பேர் டு டை அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துரை இல்லாடி ஸ்பீச்சை செஞ்சவர் யார் அப்படின்னு சொல்றது ஒரு கேள்வியாக வந்துருச்சு. இது நெல்சன் மண்டேலா அவர்கள். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க என்றால் வின்சென்ட் வான் கோ. வின்சென்ட் வான் கோ யார் என்றால் இவர் வந்து உலகத்தினுடைய புகழ்பெற்ற ஒரு ஓவியர். ஓகே, இவர் வரைஞ்ச ஒரு ஃபேமஸான ஓவியம் தான் த ஸ்டாரி நைட். த ஸ்டாரி நைட், விண்மீன்கள் நிறைந்த இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஓவியத்தை வரைந்தவர் வின்சென்ட் வான் கோ. மூணாவது பார்த்தீங்க என்றால் பானு முஸ்தாக். இவங்க வந்து 2025 ஆண்டுக்கான மொழிபெயர்ப்பு நூலுக்கான புக்கர் அவார்ட் பெற்றுக்கொண்ட ஒரு நூலாசிரியர். ஹார்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை நூல். இந்த சிறுகதை நூலை மொழிபெயர்த்ததற்காக
இவர் 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் அவார்டை பெற்றுக்கொண்டாங்க பானு முஸ்தாக் அவர்கள். ஓகே, ஸோ அடுத்தது உங்களுக்கு தெரியும் பப்லோ பிக்காசோ. இவரும் உலகத்தினுடைய ஒரு புகழ்பெற்ற ஓவியர். உலகத்தில் கூடுதலாக ஓவியங்கள் வரைந்த பெருமைக்குரியவர் தான் இந்த பப்லோ பிக்காசோ. ரைட், கூடுதலான ஓவியங்கள் உலகத்தில் வரைந்தவர் பிக்காசோ. ஸோ வின்சென்ட் வான் கோ அப்படின்னு சொல்லதும் ஒரு ஓவியர். த ஸ்டாரி நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவியத்தினுடைய புகழ்பெற்ற ஓவியத்தை வரைந்த ஓவியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 21வது, துப்பாக்கிகளை விட பயங்கரமான ஆயுதம் புத்தகங்களே என கூறியவர் யார்? துப்பாக்கிகளை விட பயங்கரமான ஆயுதம் புத்தகங்கள் அப்படின்னு சொன்னவர் யார்? முதலாவது W. ரோஸ். இவர் கல்வியும் தத்துவமும் நாணயத்தின் 2 பக்கங்கள் அப்படின்னு சொல்லி கூறியவர் தான் இவர் W. ரோஸ். நோட் பண்ணிக்கோங்க. கல்வியும் தத்துவமும் நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றன அப்படின்னு சொன்னவர் தான் W. ரோஸ். ரைட், அடுத்தது ஐன்ஸ்டீன். இவருடைய பிரபலமான ஒரு கருத்து இருக்கு. ஐன்ஸ்டீன் உங்களுக்கு தெரியும், ஒரு பிரபலமான ஒரு விஞ்ஞானி. இவர் சொல்றாரு, ஒருவர் பள்ளியில் படித்ததை மறந்த பிறகு எஞ்சி இருப்பது தான் கல்வி. கல்வி என்றால் என்னண்டா, ஸ்கூல்ல படிச்சதுக்கு பிறகு நீங்க எதை ஸ்கூல்ல படிச்சதை மறந்ததுக்கு பிறகு எது உங்களோட ஞாபகத்தில் இருக்குதோ அதுதான் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபலமான கூற்றை கூறிய விஞ்ஞானி தான் ஐன்ஸ்டீன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிஸ்டோட்டில். இவரும் நிறைய நூல்கள் எல்லாம் எழுத ஒரு தத்துவ ஞானி. இவருடைய பிரதான கருத்து என்னென்றால், கல்வியின் வேர்கள் கசப்பானவை, அதன் பழங்கள் இனிப்பானவை அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை வழங்கினவர் தான் அரிஸ்டோட்டில். ஓகே, ஸோ கேள்வி, துப்பாக்கிகளை விட பயங்கரமான ஆயுதம் புத்தகங்கள் அப்படின்னு சொன்னவர் யார் என்றால் மார்ட்டின் லூதர் கிங். ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 22வது கொஸ்டின், பொதுநலவாய அமைப்பின் தற்போதைய தலைவர் யார்? பொதுநலவாய அமைப்பிட தற்போதைய தலைவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் சார்ல்ஸ். ரைட், ஆண்டோனியோ குட்டரஸ் உங்களுக்கு தெரியும், UNOவின் தற்போதைய செயலாளர். அடுத்தது சுமித் தசநாயக்க. இவர் யார் என்றால் ஜெனீவாவுக்கான இலங்கையிட நிரந்தர வதிவிட பிரதிநிதி. ஓகே, ஜெனீவாவுக்கான இலங்கையினுடைய நிரந்தர வதிவிட பிரதிநிதி. அடுத்தது கொலம் சவார் பார்த்தீங்கன்றால் இவர் சார்க் அமைப்பினுடைய பொதுச் செயலாளர். 2023ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. இவங்க பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர் கொலம் சவார். ஓகே, ஸோ பொதுநலவாய அமைப்பினுடைய தற்போதைய தலைவர் யார் என்றால் 3ஆம் சார்ல்ஸ். ஆண்டோனியோ குட்டரஸ் UNOவினுடைய தற்போதைய செயலாளர். சுமித் தசநாயக்க ஜெனீவாவுக்கான இலங்கையினுடைய நிரந்தர வதிவிட பிரதிநிதி. ரைட், கொலம் சவார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சார்க் அமைப்பினுடைய பொதுச் செயலாளர். ஓகே, அடுத்த கேள்வி, உலகில் அதிக புத்தகங்களை விற்ற எழுத்தாளர் என்ற பெருமைக்குரியவர் யார்? உங்களுக்கு தெரியும், வில்லியம் ஷேக்ஸ்பியர். ரைட், இவர் கிட்டத்தட்ட 100 நூல்களுக்கு மேல் எழுதின ஒரு எழுத்தாளர். ரைட், இவருடைய ஞாபகார்த்தமாகத்தான் உலக எழுத்தாளர் தினம் அனுஷ்டிக்கப்படுது. ஓகே, ஸோ 2வது பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபெல்ப்ஸ். இவர் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் அதிக முறை ஒலிம்பிக் பதக்கங்கள் வென்றவர். ஒரே ஒலிம்பிக் போட்டியில் கிட்டத்தட்ட 9 மெடல்களை பெற்றுக்கொண்டவரும் இவர் தான் மைக்கேல் ஃபெல்ப்ஸ், அமெரிக்காவினுடைய நீச்சல் வீரர். ரைட், அடுத்தது உசைன் போல்ட். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் வேகமான மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர். அடுத்தது மோஷின் நக்வி. இவர் யார் என்றால் ஆசிரிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவர். ஏசியாட கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவர் தான் மோஷின் நக்வி. ஓகே, அடுத்த கேள்வி, உலக புத்தக தினம் எப்பொழுது கொண்டாடப்படும்? ரைட், உலக புத்தக தினம் ஏப்ரல் 23ஆம் தேதி கொண்டாடப்படும். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு மாதங்கள்லையும் ஒவ்வொரு நாட்களும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தினங்கள் அனுஷ்டிக்கப்படுது, எக்கச்சக்கமான தினங்கள் அனுஷ்டிக்கப்படுது. ஸோ இதில் முக்கியமான தினங்கள், கல்வியோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நவம்பர் 17 பார்த்தீங்கன்றால் சர்வதேச மாணவர் தினம்.
ஸ்டூடெண்ட் டே செலிப்ரேட் பண்ணப்படுது நவம்பர் 17ஆம் ஆண்டு. ஆகஸ்ட் 17 பார்த்தீங்கன்னா உலக புகைப்பட தினம். நவம்பர் 10 பார்த்தீங்கன்னா சர்வதேச விஞ்ஞான தினம். ஓகே, சர்வதேச விஞ்ஞான தினம் நவம்பர் 10. நவம்பர் 17 சர்வதேச மாணவர் தினம். ஆகஸ்ட் 17 பார்த்தீங்கன்னா உலக புகைப்பட தினம். ஆகஸ்ட் 12 வந்து உலக யூத் டே, இளைஞர்கள் தினம் அனுஷ்டிக்கப்படுது. ஆகஸ்ட் 12. நவம்பர் 17 சர்வதேச மாணவர் தினம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2025வது கேள்வி. பாடசாலை மட்ட கணிப்பீட்டு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? பாடசாலை மட்ட கணிப்பீட்டு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1998ஆம் ஆண்டு. ஓகே, ஸோ 2007 உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய கல்வித்துறையில் தேர்ச்சி மட்ட கலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கு முதல்ல குறிக்கோள் தொடர்பான தேர்ச்சி மட்டங்கள் இருந்தது. கல்வி திட்டம் இருந்தது. கல்வி முறை தேர்ச்சி மைய கலை திட்டத்தை மையமாக கொண்டு இப்போ நடைமுறையில் இருக்கிறது வந்து தேர்ச்சி மைய கலை திட்டம். ஓகே, ஸோ இது அறிமுகப்படுத்தப்படுது 2007ஆம் ஆண்டு. அடுத்தது 2000ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் கல்வி அமைச்சு உருவாக்கப்படுது. 2013ஆம் ஆண்டு இலங்கையில் உள்ள 13 வருட கால கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு தான் 2016. ஓகே, 13 வருட கட்டாய கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2016. 2000ஆம் ஆண்டு கல்வி அமைச்சு உருவாக்கப்படுது. 1998 பாடசாலை மட்ட கணிப்பீட்டு வேலை திட்டம். 2007ஆம் ஆண்டு தற்பொழுது நடைமுறையில் இருக்கிற தேர்ச்சி மைய கலை திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி. இது தொடர்பான இந்த ஒரு விளையாட்டில் எத்தனை பேர் கிரவுண்டில் விளையாடுவாங்கன்னு சொல்லக்கூடிய கேள்வி அதிகமான முறைகள் ஆசிரியர் போட்டி பரீட்சைகளில் வந்த ஒரு கேள்வி. ரைட், ஸோ உங்களுக்கு தெரியும் கூடுதலான விளையாட்டுகள் இருக்குது. ஸோ இதில் மைதானத்தில் எத்தனை பேர் விளையாடுவாங்கன்றதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். ரைட், ஓகே. கேள்வி: கரப்பந்து விளையாட்டில் மைதானத்தில் விளையாடுவோரின் எண்ணிக்கை யாது? கரப்பந்து வந்து மைதானத்தில் 7 பேர் விளையாடுவாங்க. இது இறுதியாக நடந்த உவா மாகாண போட்டி ஆசிரியர்கள் தெரிவு செய்கிற உவா மாகாண போட்டி பரீட்சையில் வினவப்பட்ட ஒரு வினா. ஓகே, ஸோ 11 உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட்டில் 11 பேர் விளையாடுவாங்க. எல்ஏ பார்த்தீங்கன்னா 16 பேர். வாலிபால் ஐஸ் ஹாக்கி பார்த்தீங்கன்னா 6 பேர் விளையாடுவாங்க. ஓகே, ஸோ விளையாட்டுக்கள் எத்தனை பேர் விளையாடுறாங்கன்றதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரக்பி விளையாட்டு வந்து 15 பேர் விளையாடுவாங்க. 11 பேர் உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட், ஃபுட்பால், சாசர், ஃபீல்ட் ஹாக்கி இது எல்லாமே வந்து 11 பேர் விளையாடுவாங்க. அடுத்தது பேஸ்பால் ஹோன்னு சொல்லக்கூடிய விளையாட்டு மைதானத்தில் 9 பேர் விளையாடுவாங்க. அடுத்தது மைதானத்தில் 7 பேர் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் கரப்பந்து. ஓகே, நெட்பால், கபடி, வாட்டர் போலோன்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு, ரக்பி 7, ஹேண்ட்பால் இதெல்லாம் வந்து ஹேண்ட்பால் கரப்பந்து 7 பேர் விளையாடுவாங்க. அடுத்தது வாலிபால், ஐஸ் ஹாக்கி எல்லாம் 6 பேர் கிரவுண்டில் விளையாடுவாங்க. பாஸ்கெட் பால் 5 பேர், போலோன்னு சொல்லக்கூடிய விளையாட்டு 4 பேர். அடுத்தது பீச் பால் வந்து 2 பேர் விளையாடுவாங்க. ஓகே, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏதோ ஒரு கேம் எத்தனை பேர் விளையாடுவாங்கன்னு சொல்லக்கூடிய கேள்வி அதிகமான முறைகள் ஆசிரியர் போட்டி பரீட்சையில் கேட்கப்பட்ட வினா. ஓகே, ஸோ இதில் தந்திருக்கிற இந்த 26வது கேள்வி லாஸ்ட்டாக நடந்த உவா மாகாண போட்டி பரீட்சையில் கேட்கப்பட்ட வினா. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். எஜுகேஷன் ஃபார் நியூ வேர்ல்ட் எனும் நூலை எழுதியவர் யார்? ரைட், புதிய உலகுக்கான கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியா மொண்டசூரி. ஸோ இவங்க உங்களுக்கு தெரியும் உலகத்தில் மொண்டசூரி நர்சரி கல்வி முறையை உருவாக்கினவர் தான் இந்த மரியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. 2வது உங்களுக்கு தெரியும் ஜே.கே. ரவுலிங். இவர் உங்களுக்கு தெரியும் ஃபேமஸான ஒரு நாவல் ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலோட ஆசிரியர் தான். இது அண்மையில் படமாக கூட எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஹாரி பாட்டர் நாவலினுடைய ஆசிரியர்.
லியோ டோல்ஸ்டாய். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வா அண்ட் பீஸ், ரைட், போரும் சமாதானமும் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். வா அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எழுதியவர் லியோ டோல்ஸ்டாய். அடுத்தது பராக் ஒபாமா பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் ஆஃப் மை ஃபாதர், ரைட், ட்ரீம்ஸ் ஆஃப் மை ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதினவர் தான் பராக் ஒபாமா, ரைட். இவர் உங்களுக்கு தெரியும், முன்னைய அமெரிக்காவினுடைய கருப்பின ஜனாதிபதியாக இருந்தவர் தான் பராக் ஒபாமா. ஸோ இவரினுடைய நூல் ட்ரீம்ஸ் ஆஃப் மை ஃபாதர். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, இலங்கையில் உள்ள கோட்டக்கல்வி வலயங்களின் எண்ணிக்கை. கோட்டக்கல்வி வலயங்கள் வலயக்கல்வி பணிமனைக்கு கீழே வரும். இதில் எண்ணிக்கை வந்து 312. ஓகே, ஸோ இப்போ உள்ள கல்வி வலயங்கள் 100. லாஸ்டாக சேர்க்கப்பட்ட கல்வி வலயம் கிளிநொச்சி. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, இலங்கை விண்வெளிக்கு அனுப்பிய 3வது நானோ செயற்கைக்கோள் எது? ஓகே, ஸோ அப்போ 3 செயற்கைக்கோள் அனுப்பியிருக்கிறாங்க. 3வது செயற்கைக்கோள் எது அப்படின்னு சொல்கிறதான் கேள்வி. ஓகே, ஸோ ராவணா 1 அப்படின்னு சொல்கிறது ஐஎஸ்எஸ், அதாவது ஆர்பிட் ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தோட இணைந்து இலங்கையினுடைய பொறியியலாளர்களால் உருவாக்கப்பட்ட முதலாவது செயற்கைக்கோள் தான் ராவணா 1. இது 2019 அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள். ஓகே, ராவணா 1 இலங்கையினுடைய பொறியியலாளர்கள் மற்றும் ஆர்பிட் ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய நிறுவனத்தோடு இணைந்து செய்தனுப்பிய முதலாவது செயற்கைக்கோள் ராவணா 1. ஓகே, அடுத்தது கிட்சூன் என்றது வந்து இலங்கையினுடைய 2வது செயற்கைக்கோள். இது 2022ஆம் ஆண்டு விண்வெளிக்கு ஏவப்படுது. ஓகே, இது ஒரு மல்டிநேஷ்னல் ப்ராஜெக்ட், கோஆப்ரேட் ப்ராஜெக்டினுடைய ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. கிட்சூன் அப்படின்னு சொல்கிறது 2022ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். அடுத்தது பேர்ட்ஸ் எக்ஸ் ட்ராகன் ஃப்ளை அப்படின்னு சொல்கிறது தான் இலங்கையினுடைய 3வது செயற்கைக்கோள். இதுவும் ஆர்பிட் ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனால் 2000 எப்போ அனுப்பப்படுது? அண்மையில் அனுப்பப்பட்டது 2025ஆம் ஆண்டு அனுப்பப்பட்டது, ரைட். பேர்ட்ஸ் எக்ஸ் ட்ராகன் ஃப்ளை. ஓகே, ஸோ அடுத்தது சுப்ரீம் செட் அப்படின்னு சொல்கிறது 2012ஆம் ஆண்டு. இது இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இது என்னென்றால் தொடர் பாடலுக்காக உருவாக்கப்பட்ட முதலாவது ப்ராஜெக்ட் தான் இந்த சுப்ரீம் செட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இலங்கையிலிருந்து 3 செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டிருக்குது. இதில் உங்களுக்கு தெரிய வருது என்னென்றால் 3 செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டிருக்குது. சுப்ரீம் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்பான ஒரு ப்ராஜெக்ட், ரைட். நாட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இல்லை, இது ஒரு ப்ரைவேட் ப்ராஜெக்ட். சுப்ரீம் செட் அப்படின்னு சொல்கிறது இலங்கையிலிருந்து முதலாவது 2019ஆம் ஆண்டு ராவணா 1 அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோளும், 2022ஆம் ஆண்டு கிட்சூன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோளும், 3வது செயற்கைக்கோளாக பேர்ட்ஸ் எக்ஸ் ட்ராகன் ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் 2025ஆம் ஆண்டு விண்வெளிக்கு ஏவப்படுது இலங்கையில் இருந்து. ஓகே, ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம். 30வது கேள்வி, பிள்ளைகளுக்கான தேசிய செயற்திட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? பிள்ளைகளுக்கான தேசிய செயற்திட்டம் உருவாக்கப்படுது 1991ஆம் ஆண்டு. ஓகே, 1991 தான் பிள்ளைகளுக்கான தேசிய செயற்திட்டம் வருது. 2012 உங்களுக்கு தெரியும், முன்னைய நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அரசாங்கத்தின் கீழ் மஹிந்தோதய திட்டத்திட கீழே பாடசாலைகளுக்கு தொழில்நுட்ப கூட திட்டம் அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2012ஆம் ஆண்டு. ஓகே, ஸோ 1997 அடுத்தது கட்டாய கல்விக்கான ஒழுங்கு விதிகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1997. 2007 உங்களுக்கு தெரியும் பொது கல்வி முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. அடுத்தது
தேர்ச்சி மைய கலை திட்டம். இலங்கையினுடைய பாடசாலைகளில் தேர்ச்சி மட்ட கலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டும் 2007ஆம் ஆண்டு. ஓகே, ஸோ பிள்ளைகளுக்கான தேசிய செயற்றிட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்றதுதான் கேள்வி. அதுக்கான ஆன்சர் 1991ஆம் ஆண்டு. ஓகே, ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். 31வது கொஷின். 2001ஆம் ஆண்டு 2001 கல்வி அமைச்சின் சுற்றறிக்கையின்படி தரம் 1 வகுப்பில் இருக்கக்கூடிய ஆகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை, ரைட், தரம் 1ல் ஆகக்கூடின எத்தனை மாணவர்கள் இருக்கலாம் என்றால் 40 மாணவர்கள் தான் இருக்கலாம்னு சொல்லி 2001ஆம் ஆண்டு கல்வி அமைச்சோட சுற்றறிக்கை வந்து சொல்லியிருந்துச்சு. ஓகே, ஸோ 32வது கேள்வி பார்க்கலாம். சிறுவர் நட்புறவு பாடசாலை திட்டம். ஓகே, சிறுவர் நட்புறவு பாடசாலை என்ற திட்டம் நீங்க வரணும். என்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2012 தொடக்கம் 16. ஓகே, ஸோ 2012 தொடக்கம் 16ல் தான் கூடுதலான சிறுவர் நட்புறவு பாடசாலை திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. 2016 தொடக்கம் 20 பார்த்தீங்கன்றால் அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு தான் 2016 தொடக்கம் 2020. அடுத்தது 3வது, ஓகே இது இல்லை, 1998. 1998 பார்த்தீங்கன்றால் நவோதய பாடசாலைகள், ரைட். இது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட பாடசாலைகள், நவோதய பாடசாலைகள் திட்டம். ஸோ இந்த நடைமுறை வருது 1998ஆம் ஆண்டு. ஓகே, ஸோ 1947 பார்த்தீங்கன்றால் மத்திய மகா வித்தியாலயங்கள் உருவாக்கப்படுது. இதெல்லாம் கல்வித்துறையில் பயன்படுத்தப்பட்ட திட்டங்கள். ஓகே, ஸோ அடுத்தது 2012 தொடக்கம் 15 வரைக்கும் மஹிந்தோதய பாடசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய மஹிந்தோதய லெபோரட்டரிஸ் டெக்னாலஜி ஃபெக்கல்ட்டின்னு சொல்லக்கூடிய கட்டிடங்கள் வழங்கி உருவாக்கப்பட்ட பாடசாலைகள். நகரத்து கொண்டுன்னு சொல்கிற அடிப்படையில் நினைக்கிறேன். ஸோ இது மஹிந்தோதய பாடசாலைகள் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருந்துச்சு வேலை திட்டம் உண்டு 2012 தொடக்கம் 2015 வரைக்கும். ஓகே, ஸோ 2012 தொடக்கம் 2016 வரைக்கும் சிறுவர் நட்புறவு பாடசாலைகள் திட்டம். 2016 தொடக்கம் 2020 வரையும் அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டம். அடுத்து 1998 நவோதய பாடசாலை திட்டம். ஓகே, 1947 மத்திய மகா வித்தியாலயங்கள் உருவாக்கப்பட்டது. அடுத்தது இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க, 2008ஆம் ஆண்டு இசுரு பாடசாலை திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தப்படுது. அதோட 2012ஆம் ஆண்டு தொடக்கம் 2015 வரைக்கும் மஹிந்தோதய பாடசாலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு இருந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குறைந்த அளவில் காணப்படும் பாடசாலை வகை எது? ரைட், உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இந்த 4 வகையான பாடசாலைகள் இருக்குது. 1AB, 1C, டைப் 2, டைப் 3. 1ABன்றது உயர்தரத்தில் விஞ்ஞானத்தோட இணைய துறைகள் இருக்கிறது. 1Cன்றது கலைத்துறை உள்ள பாடசாலைகள். டைப் 2ன்றது வந்து 6 to 11 வரைக்கும் இருக்கிற பாடசாலைகள். 1 to 5 or 1 to 8 or 1 to 6 வரையும் டைப் 3 ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ கேள்வி குறைந்த அளவை கொண்ட பாடசாலைகள். ஸோ 2025ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தின்படி இலங்கையில் மொத்தம் 10,047 பாடசாலைகள் இருக்குது. ஓகே, ஸோ இதில் 396 தேசிய பாடசாலைகள் இருக்குது. தேசிய பாடசாலைகளில் 39 தேசிய பாடசாலைகள் கொழும்புல இருக்கு. ஓகே, ஸோ 9,651 பாடசாலைகள் மாகாண பாடசாலைகள் இருக்குது. ரைட், இது 2025ஆம் ஆண்டுக்கான புதிய புள்ளி விவரம். நீங்கள் எக்ஸாமில் கேட்டால் இந்த மெத்தட்க்கு தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ கேள்வி குறைந்த அளவில் காணப்படும் பாடசாலை வகை. ஸோ பாடசாலை இந்த 4 வகையில் வகைப்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ இதற்கேற்ப டைப் 3 பாடசாலைகள் 3,832 பாடசாலைகள் இருக்குது தற்பொழுது இலங்கையில். ஓகே, 1 to 5 வரைக்கும் ஒரு 1 to 6 ஒரு 1 to 8 வரைக்கும் இதுக்குள்ள உள்ளடங்கும். அடுத்த டைப் 2 பாடசாலைகள் 3,244 பாடசாலைகள் இருக்குது. ஓகே,
3244 பாடசாலைகள் டைப் 2 பாடசாலைகள். அடுத்தது 1C பார்த்தீங்கன்றால் 1962. ஓகே, 1962 பாடசாலைகள் 1C ஆகவும் 1009 பாடசாலைகள் 1AB பாடசாலைகளாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் இதில் குறைந்த அளவில் உள்ள பாடசாலை வகை எது என்றால் 1AB பாடசாலை. கூடுதலான வகை பாடசாலை எது என்றால் டைப் 3. ஓகே, ஸோ 1C 1962, டைப் 2 3244 பாடசாலைகள் தற்பொழுது இலங்கையில் காணப்படுது. இது 2025ஆம் ஆண்டுக்கான புள்ளி விவரம். ஓகே, ரைட். ஸோ அடுத்த கேள்வி 34வது கேள்வி. 13ஆம் ஆண்டு உறுதிப்படுத்தப்பட்ட கல்வி திட்டத்துக்கான சுற்று நிறுவனம் எது? ரைட், 13ஆம் ஆண்டு உறுதிப்படுத்தப்பட்ட கல்விக்கான சுற்று நிறுவனம் எது அப்படின்றது தான் கேள்வி. நாங்கள் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். இது 2016ஆம் ஆண்டு இந்த 13ஆம் ஆண்டு கலை திட்டம் என்ற கன்செப்ட் உருவாக்கப்படுது. ஸோ இதை பற்றி பேசின சுற்று நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு 43ஆம் இலக்க சுற்று நிறுவனம் தான் 13ஆம் ஆண்டு உறுதிப்படுத்தப்பட்ட கல்வி திட்டத்துக்கான சுற்று நிறுவனம். ஓகே, ஸோ இது 2016 ஆரம்பிக்கப்படுது. சுற்று நிறுவனம் உறுதிப்படுத்தப்படுது 2017. ஓகே, ஸோ 2016-20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2013ஆம் ஆண்டு காபோத்த உயர்தரத்தில் தொழில்நுட்ப பிரிவு இடெக் பிடெக் பிரிவுகள் ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஸோ அது தொடர்பாக வெளிவந்த சுற்று நிறுவனம் தான் 2016-20. ஓகே, ஸோ 2014 அப்படின்னு சொல்லக்கூடியது பாடசாலைகள் அண்மையில் நடைபெற்று வரக்கூடிய மிக ஃபேமஸான ஒரு விஷயம்தான் பாடசாலை மட்ட பாராளுமன்றம். மாணவர் பாராளுமன்றம் தொடர்பான வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை தான் 2016-4. 2017-2021 பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ள கல்வி வழங்குகிற பாடசாலைகள் பிரிவினாக்கள் மற்றும் இணைய கல்வி நிறுவனங்களுக்கு இணைய வசதி வழங்குதல் தொடர்பாக வெளியிடப்பட்ட சுற்று நிறுவனம் 2017-21ஆம் இலக்க சுற்று நிறுவனம். ஓகே, ஸோ இந்த முறை மேபி சுற்று நிறுவனம் தொடர்பாகவும் வரலாம். நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததில் 3 வினாக்கள் சுற்று நிறுவனத்தோட சம்மந்தப்பட்ட வினாக்களாக இருந்துச்சு. ஸோ 12 சுற்று நிறுவனங்கள் பற்றி இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இணைய வசதி வழங்குறது பாடசாலைகள் பிரிவினாக்கள் மற்றும் இணைய கல்வி நிறுவனங்களுக்கு இணைய வசதி வழங்குதல் தொடர்பாக வெளியிடப்பட்ட சுற்று நிறுவனம் 2017-21ஆம் இலக்க சுற்று நிறுவனம். ஓகே, 13ஆம் ஆண்டு உறுதிப்படுத்தப்பட்ட கல்வி திட்டத்துக்கான சுற்று நிறுவனம் எது என்றால் 2017-43ஆம் இலக்க கல்வி சட்டம். 2016-4ஆம் இலக்க கல்வி சட்டம் பார்த்தீங்கன்னா மாணவர் பாராளுமன்றம் பற்றி பேசக்கூடிய சுற்று நிறுவனம். 2016-20 சுற்று நிறுவனம் அண்மையில் உயர்தரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தொழில்நுட்ப பிரிவுகள் தொடர்பான சுற்று நிறுவனம் தான் 2016-20 சுற்று நிறுவனம். ஓகே, அடுத்த கேள்விக்கு பார்க்கலாம். தகவல் அறியும் சட்டத்தின் தேவை குறித்து குறிப்பிடப்படும் அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் இது? ரைட், ஸோ தகவல் அறியும் சட்டம் அறிமுகப்படுத்தின நாடு ஸ்வீடன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது இலங்கையில் தகவல் அறியும் சட்டத்தோட தேவை குறித்து குறிப்பிட்ட சுற்று நிறுவனம் 19ஆம் அரசியல் அமைப்பு சீர்திருத்தம். ஓகே, ஸோ 17வது சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா 18வது சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற பேரவை உருவாக்கப்படுறதுக்கு ஊன்றுகோலாக இருந்த ஒரு சுற்று நிறுவனம். 13ஆம் இலக்க சுற்று நிறுவனம் பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான மத்திய அரசிட அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கும் பன்முகப்படுத்தப்பட்டது 13ஆம் இலக்க சுற்று நிறுவனம். ஓகே, ஸோ 19ல் தான் தகவல் அறியும் சட்டம் தேவை குறித்து பேசப்பட்ட சீர்திருத்தம். ஓகே, ஸோ 36வது கேள்வி. கண்ணங்கராவால் உங்களுக்கு தெரியும் CWW கண்ணங்கரா இலங்கையினுடைய கல்வி அமைச்சராக இருந்தவர். இலங்கையினுடைய இலவச கல்வியின் தந்தை. ரைட், இலங்கையில் இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடினவரால் தான் CWW கண்ணங்கரா அவர்கள். ஸோ இவர்கள்
உருவாக்கப்பட்ட கிராமிய கல்வி திட்டம். கிராமப்புறங்கள்லையும் கல்வி போதிக்கப்படணும், இல்லாட்டி கல்வியை வியாபகம் செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் பார்த்தீங்கன்னா ஹந்தெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ரைட், இது 1932ஆம் ஆண்டு முதல் 1932 உருவாக்கப்பட்டு அமுல்படுத்தப்பட்ட ஒன்று ஹந்தெஸ் கிராமிய கல்வி திட்டம். இஸ்ரோன்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், கிராம கல்வியை மேம்படுத்துறதுக்காக கல்வி அமைச்சால் உருவாக்கப்பட்ட பாடசாலை வகை. ரைட், இது 2008ஆம் ஆண்டுல தான் இந்த பாடசாலைகள், இஸ்ரோ பாடசாலைகள் இலங்கையில் அறிமுகம் செய்யப்படுது. ரைட், எதுக்காக? கிராமிய கல்வியை மேம்படுத்துறதுக்காக யார் செய்கிறாங்க? கல்வி அமைச்சால் உருவாக்கப்பட்ட பாடசாலை வகை. ஓகே, அடுத்தது திட சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி திட்டம் என்னென்றால், ஓகே, நாடளாவிய ரீதியில், அதாவது இலங்கையில் தேசிய ரீதியில் தரம் 7 மாணவர்களுடைய திறனை அறியறதுக்காக செயற்படுத்தப்பட்ட திட்டம் தான் திட சங்கல்பம். ஓகே, அடுத்தது கலன மித்துரு பொத்கமித்துரு அப்படின்னு சொல்றது வந்து பாடசாலை மாணவர்களிடத்துல புத்தக வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்தணும் என்று சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இதுக்காக நிறைய மாணவர்களுக்கு இலவசமாக பல புத்தகங்கள் கூட வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த நாளுமே வந்து இலங்கையில கல்வி தொடர்பாக உருவாக்கப்பட்ட திட்டங்கள். ஸோ கேள்வி கண்ணங்கர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கிராமிய கல்வி திட்டம் ஹந்தெஸ். இது 1932ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ரைட், இஸ்ரோன்னு சொல்றது 2008ஆம் ஆண்டு கல்வி அமைச்சால் உருவாக்கப்பட்ட பாடசாலை வகை. கிராமிய பாடசாலைகளோட கல்வியை மேம்படுத்துறதுக்காக கல்வி அமைச்சு மேற்கொண்ட திட்டம் தான் இஸ்ரோ பாடசாலைகள். திட சங்கல்பம் அப்படின்னு சொல்றது தேசிய ரீதியில நாடளாவிய ரீதியில தரம் 7 மாணவர்களுடைய திறன்களை அறியறதுக்காக உருவாக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்ட திட்டம். கலனமித்ரு பொத்கமித்ரு அப்படின்னு சொல்றது பாடசாலை மாணவர்களிடத்துல புத்தக வாசிப்பை மேம்படுத்துறதுக்கும். ரைட், வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு தெரியும் அண்மையில குறைஞ்சிட்டு வருது. ஸோ இந்த பழக்கத்தை மாணவர்கள் மத்தியில உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் கலனமித்ரு பொத்கமித்ரு. இதன் ஊடாக இலவச புத்தகங்கள், பாடநூல்கள் அல்ல புத்தகங்கள் கூட மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். 37வது கேள்வி, இலங்கையில் சிறப்பாக சேவையாற்றிய ஆசிரியர்களுக்காக வழங்கப்படும் விருது எது? ரைட், ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா சரசவிய விருது. சரி, சூண்டிருக்கிறது சரசவிய விருது. சரசவிய விருது வந்து இலங்கையில தலை சிறந்த சினிமா கலைஞர்களுக்காக வழங்கப்படுற விருது. ஓகே, ஸோ சினிமா துறையில தலை சிறந்து விளங்கிய நபர்களுக்காக இலங்கையில வழங்கப்பட்ட விருது சரசவிய விருது. ஜெஃப்ரி பாவா விருது உங்களுக்கு தெரியும், தலை சிறந்த கட்டடக்கலை மற்றும் நிர்மாண துறைகளுக்காக வழங்கப்பட்ட விருது தான் ஜெஃப்ரி பாவா விருது. இந்த ஜெஃப்ரி பாவான்னு சொல்லக்கூடியவர் தான் உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய பாராளுமன்றத்தை வடிவமைத்திருந்தவர். பாராளுமன்றம் மாதிரி இலங்கையில மிக ஃபேமஸான நிறைய பில்டிங்ஸ்ட டிசைன் பண்ணியிருந்தவர் தான் ஜெஃப்ரி பாவா. ஸோ அவரோட ஞாபகார்த்தமாக வழங்கப்பட்டதான் ஜெஃப்ரி பாவா விருது. இது சிறந்த கட்டிடக்கலை மற்றும் நிர்மாணக்கலை துறையில சிறப்பாக பணியாற்றியவர்களுக்காக வழங்கப்பட்ட விருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வித்யா ஜோதி விருது. வித்யா ஜோதி பார்த்தீங்கன்னா அறிவியல் துறைக்காக வழங்கப்பட்ட விருது இலங்கையில். ஓகே, ஸோ அடுத்தது குரு பிரதீபா பிரபா விருது. இது இலங்கையில சிறப்பாக சேவையாற்றிய ஆசிரியர்களுக்காக வழங்கப்பட்ட விருது. ஓகே, குரு பிரதீபா பிரபா. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 38வது, இந்த விருதுகள் தொடர்பாகவும் பார்த்து வச்சுக்கோங்க, மேபி எக்ஸாம் பேப்பர்ல வரலாம். ஓகே, இது இல்லாமல் இலங்கையில் இன்னும் நிறைய விருதுகள் வழங்கப்படுது. ஸோ அது தொடர்பான தகவல்களை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 38வது கேள்வி, இலங்கையில் முதலாவதாக உருவாக்கப்பட்ட கல்வியியல் கல்லூரி எது? ரைட், ஸோ இலங்கையில் முதலாவதாக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்ப கல்லூரி வந்து மருதான தொழில்நுட்ப கல்லூரி. ஸோ மருதானன்றது ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் காலேஜ். ரைட், அடுத்தது மகரகம, இரண்டாவது இலங்கையில் இருக்கிற வணிக கல்விக்கு பிரபல்யமான கல்வியியல் கல்லூரி மகரகம.
மகாவலின்றது தான் இலங்கையில் முதலாவது உருவாக்கப்பட்ட கல்வியல் கல்லூரி. ஓகே, ஸோ குளியாப்பெட்டின்றது ஆல்ரெடி பார்த்தோம் நாங்கள். தொழில்நுட்ப துறைக்கான சிறப்பாக தொழில்நுட்ப துறை தொடர்பான கல்வியல் கல்லூரி. இங்கே தான் தொழில்நுட்ப சான்றிதழ் வழங்கப்படுது. ஓகே, ஸோ அப்போ இலங்கையில் முதலாவது உருவாக்கப்பட்ட கல்வியல் கல்லூரி மகாவலி. ஓகே, ஸோ 39வது கொஸ்டின் பார்க்கலாம். எமிலி எனும் கல்வி தொடர்பான நூலை எழுதியவர் யார்? ஓகே, இதில் தந்திருக்கிற ஆன்சர் இவங்க எல்லாருமே வந்து நிறைய கல்வி தொடர்பான நூல்களை எழுதினவங்க, கல்வி தத்துவம் தொடர்பாக பேசினாக்கள் தான் இருக்கிற எல்லாரும். ரைட். ஸோ பிளேட்டோ பார்த்தீங்க என்றால் குடியரசு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நூல்களினுடைய பிரபலமான 2 நூல்களினுடைய ஆசிரியர். ஓகே, அரிஸ்டோட்டில் உங்களுக்கு தெரியும் அரசியல் ஆன்மாக்களின் இயல்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள் எழுதியிருந்தார். அரசியல் ஆன்மாக்களின் இயல்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள் அவருடைய மிக ஃபேமஸான நூல்கள். ஓகே, அடுத்தது ஜான் டூயி, இவர் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதின ஒரு எழுத்தாளர், தத்துவ ஞானி, மேலைத்தேய தத்துவம் தொடர்பாக பேசினவர். இவரோட கல்வி தொடர்பான 2 நூல்கள் தான் அனுபவமும் கல்வியும், பாடசாலையும் சமுதாயமும் என்று சொல்லக்கூடிய நூல். ஸோ எமிலி என்ற கல்வி தொடர்பான நூல் எழுதியவர் ஜீன் ஜாக் ரூசோ அவர்கள். ஓகே, 40வது கேள்வி. செயற்கை நுண்ணறிவு எனும் பாடத்தை தரம் 8ற்கு அறிமுகம் செய்ய உதவி புரிந்த நிறுவனம் எது? ஓகே, இலங்கையில் தரம் 8ஆம் ஆண்டில் ஏஐ என்ற பாடத்தை வந்து சேர்க்கறதுக்காக உதவி புரிஞ்ச நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்க என்றால் மைக்ரோசாஃப்ட். ஓகே ஓகே உலக வங்கி, ஆசியா அபிவிருத்தி வங்கி உங்களுக்கு தெரியும், ஜெம், செசிப் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 திட்டங்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிற நிறுவனங்கள். கூகுள்ன்றது உலகின் மிக ஃபேமஸான ஒரு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு நிறுவனம். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தான் ரைட் நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு என்ற பாடத்தை தரம் 8ல் அறிமுகம் செய்வதற்கு உதவி செய்த ஒரு நிறுவனம். ஓகே, கல்வி அமைச்சால் அறிமுகம் செய்யப்பட்ட பணி செயல்முறையுமே இது. இலங்கையிட பாடசாலைகளில் வழங்கப்படுற கணனிகளுக்காக அதில் பயன்படுத்துறதுக்காக பணி செயல்முறை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்து அறிமுகம் செஞ்சுருந்தாங்க இலங்கை கல்வி அமைச்சு. ஸோ இது எந்த லினக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்பொருளை மையமாக கொண்டு இசுரு லினக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிறுவியிருந்தாங்க. கல்வி அமைச்சால பாடசாலைகளுக்கு வழங்கக்கூடிய இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இலவசமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரைட். ஸோ இதை அறிமுகம் செஞ்சது இலங்கையினுடைய கல்வி அமைச்சு. அடுத்தது விண்டோஸ், உங்களுக்கு தெரியும் அது ஒரு க்ளோஸ் சோர்ஸ், பணம் செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த விண்டோஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் உருவாக்கப்படுது. ஓகே, ஃபெடோரா அப்படின்னு சொல்கிறதும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஹந்தனா லினக்ஸ் அப்படின்னு சொல்கிறதும் இலங்கையர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். கேள்வி, கல்வி அமைச்சால் அறிமுகம் செய்யப்பட்ட இலங்கையிட கல்வி அமைச்சு அறிமுகம் செய்யப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இசுரு லினக்ஸ். ஓகே, அடுத்த கேள்வி, தற்பொழுது பாடசாலைகள் ஆசிரியர் மாணவர் விகிதம் வந்து 16:1. ஓகே ஓகே அடுத்த கேள்வி, முதலில் மதிய உணவு திட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு இது? நாங்கள் பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. மதிய உணவு திட்டத்துக்காக 32 பில்லியன் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மதிய உணவு திட்டம் இப்போல இருந்து ஆரம்பிக்கப்படுது அப்படின்றதான் கேள்வி. ரைட். இது ஆரம்பிக்கப்பட்டது 1950ஆம் ஆண்டு. 1980 உங்களுக்கு தெரியும் இலவச பாடநூல்கள் வழங்கப்படுது. 1981 மகாபொல நிதியம். மகாபொலன்றது வந்து லலித் அத்துலத் முதலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளால் உருவாக்கப்பட்ட ஒரு புலமை பரிசில் திட்டம். இலங்கை பல்கலைக்கழகங்களில் பயில்கின்ற மாணவர்களுக்காக வழங்கப்படுறது மகாபொல. இந்த மகாபொல திட்டத்தை ஆரம்பித்தவர் லலித் அத்துலத் முதலி. ஸோ இது 1981ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படுது. ஓகே, ஸோ 2005 உங்களுக்கு தெரியும் சிசு செரிய அப்படின்னு சொல்லக்கூடிய பஸ் சேவைகள், பாடசாலை மாணவர்களுக்கான
பஸ் சேவை திட்டம் தான் சிசு சரியை. இது வந்து 2005ஆம் ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படுது. ஓகே, அடுத்தது உங்களுக்கு தெரியும் 1993ஆம் ஆண்டு இலங்கையில் இலவச சீருடை வழங்கப்படுது. இந்த வருடம் 2025, கடந்த வருடங்களில் இலவச சீருடை வழங்குறதுக்காக இலங்கைக்கு உதவி புரிந்த நாடு வந்து சீனா. ஓகே, அடுத்தது 2015ஆம் ஆண்டு பாடசாலை சீருடைக்கு பதிலாக பண வவுச்சர் வழங்கப்பட்டது. மீண்டும் இப்பொழுது துணிதான் வழங்கப்படுது, யூனிஃபார்ம். ஓகே, அடுத்தது 2017ஆம் ஆண்டு சுரக்ஷா திட்டம், சுரக்ஷா காப்புறுதி திட்டம் வழங்கப்பட்டது. ஸோ இந்த விஷயங்களை நோட் பண்ணி விஷயமும் மேபி யூஸ் ஆகலாம். ஓகே, 1950 மதிய உணவு திட்டம் வழங்கப்படுது. 1980ஆம் ஆண்டு இலவச பாடநூல்கள் வழங்கப்படுது. 81ஆம் ஆண்டு உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்களுக்கான புலமை பரிசில் திட்டம், மகாபுல புலமை பரிசில் திட்டம் வழங்கப்படுது 1981 முதல். இதை லலித் அதுலத் முதலி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இப்படி ஒரு திட்டத்தை அமுல்படுத்தியிருந்தார். ஓகே, ஸோ 1993 இலவச சீருடை வழங்கப்படுது. 2005ஆம் ஆண்டு சிசு சரின்னு சொல்லக்கூடிய பஸ் சேவை, பாடசாலை மாணவர்களுக்கான பஸ் சேவை திட்டம் சிசு சரிய ஆரம்பிக்கப்படுது. 2017ஆம் ஆண்டு சுரக்ஷா காப்புறுதி திட்டம், இதுவும் பாடசாலை மாணவர்களுக்கு. 2015ஆம் ஆண்டு சீருடைக்கு பதிலாக பண வவுச்சர் வழங்கப்பட்டது. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இது? 1952ஆம் ஆண்டு தான் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ஆரம்பிக்கப்படுது. இந்த புலமை பரிசில் பரீட்சையோட பிரதான நோக்கம் வந்து 2. ஒன்று, திறமையான மாணவர்களுக்கு சிறந்த பாடசாலைகளை பெற்றுக் கொடுக்கிறது. அதோட வருமானம் குறைந்த மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குறது தான் இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடத்தப்படுறதனுடைய பிரதான நோக்கம். ரைட், மேபி கேள்வி வரலாம், தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடத்தப்படுறது பிரதான நோக்கங்கள் என்னன்னு கேட்டு. ஸோ முதலாவது நோக்கம் திறமையான மாணவர்களுக்கு சிறந்த பாடசாலைகள், நாட்டில் இருக்கிற சிறந்த பாடசாலைகளை வழங்குறது. 2வது, குறைந்த மாணவர்களுக்கு புலமை பரிசில், வருமானம் குறைந்த மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்குறது. ஓகே, ஸோ அடுத்தது முதலாவது இருக்கிற 1987, இது உங்களுக்கு தெரியும், இலங்கையில் தேசிய பாடசாலை முறை உருவாக்கப்பட்ட ஆண்டு. ரைட், இலங்கையில் 396 தேசிய பாடசாலைகள் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது 1998ஆம் ஆண்டு தான் பாடசாலை மட்ட கணிப்பீடு SBA வேலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. 1993ஆம் ஆண்டு இலவச சீருடை வழங்கப்பட்ட ஆண்டு. ஓகே, சீருடை மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட ஆண்டு. அடுத்தது 2001ஆம் ஆண்டு Z-Score அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட், பல்கலைக்கழகங்கள் நுழையிறதுக்காக Z-Score அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ அதுக்கு முன்னால் புள்ளிகளோட அடிப்படையாக வைத்து 4 பாடங்கள் இலவெல்ல செஞ்சால் 400 புள்ளிகளுக்கு எத்தனை 8 புள்ளிகளை மையமாக கொண்டு பல்கலைக்கழக நுழைவு இடம்பெற்றது. 2001ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது வரைக்கும் Z-Score மையமாக கொண்டு பல்கலைக்கழக நுழைவு வழங்கப்படுது. ஓகே, ஸோ 2007 தேர்ச்சி மைய கலை திட்டம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு தான் கேள்வி வரப்போகுது. ஓகே, அடுத்தது 2026ஆம் ஆண்டுக்கான உலக சமாதான உச்சி மாநாடு நடைபெற்ற நாடு எது? ரைட், உலக சமாதான உச்சி மாநாடு 2025ஆம் ஆண்டு பிரான்ஸில் நடந்துச்சு, 2025. ஓகே, அடுத்தது பேங்காக்ல தான் 2026, 2024, 2026 பேங்காக்ல நடந்தது. ஓகே, உலக சமாதான உச்சி மாநாடு 2026, 2024 2 பேங்காக்ல, 2025 பாரிஸ். அடுத்தது புதுடில்லி, உங்களுக்கு தெரியும், தற்பொழுது AI உச்சி மாநாடு நடந்துட்டு இருக்குது. ஜெனீவா உங்களுக்கு தெரியும், உலகத்தில் மனித உரிமைகள் பேரவை மாநாடு. ரைட், 2026ஆம் ஆண்டுக்கான மனித உரிமைகள் பேரவை மார்ச் 31 நடைபெற இருக்குது ஜெனீவாவில். அடுத்தது ஜெனீவா உங்களுக்கு தெரியும், உலகத்தினுள்ள இருக்கிற நிறைய சர்வதேச நிறுவனங்களினுடைய தலைமையகம் நிறுவப்பட்டுள்ள இடமும் ஜெனீவா தான். ஓகே, ஜெனீவாவில்
2026ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவை மார்ச் 31ஆம் திகதி நடைபெற இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி 46வது கேள்வி. உலகின் நுரையீரல் என சிறப்பிக்கப்படும் பிரதேசம் எது? உலகின் நுரையீரல் அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கிற பிரதேசம் அமேசான் காடு. ஓகே, நிறைய நகரங்கள் நிறைய சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுது. உங்களுக்கு தெரியும், உலகத்தினுடைய பாதுகாப்பான நகரம் என்று சொல்லி அண்மையில் டோக்கியோ தெரிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்தது அயர்லாந்து மரகத தீவு அப்படின்னு சொல்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுது. நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லி பாரிஸ் நகரம் அழைக்கப்படுது. ஸோ இப்படி நிறைய நகரங்கள், 2 சூரியன் உதிக்கும் நாடு, இப்படியெல்லாம் இருக்குது. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி 47வது. கணிதத்துறைக்காக வழங்கப்படும் உயரிய விருது எது? கணிதத்துறைக்காக வழங்கப்பட்ட உயரிய விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ் மெடல். உங்களுக்கு தெரியும், ஒஸ்கார் விருது சினிமா துறைக்காக வழங்கப்பட்ட உயரிய விருது. அடுத்து உலகத்தினுடைய சிறப்பான 6 துறைகளுக்காக வழங்கப்பட்ட விருது நோபல் பரிசு. இதில் கணிதத்துறை உள்ளடக்கப்பட இல்லை. ஓகே, அடுத்தது புலிஸ்டர் விருதுன்னு சொல்றது பத்திரிகையாளர்களுக்கு வழங்கக்கூடிய விருது தான் இந்த புலிஸ்டர் விருது. ஓகே, ஸோ ஃபீல்ட்ஸ் மெடல் தான் கணிதத்துறைக்காக வழங்கப்படுற உயரிய விருது. நோபல் பரிசு கணிதத்துறைக்கு வழங்கப்படுற இல்லை. ஓகே, அடுத்தது 48வது கேள்வி. ஆசிரியர் ஒருவர் வாரம் ஒன்றில் கற்பித்தலில் ஈடுபட வேண்டிய பாடங்களின் எண்ணிக்கை. ஸோ ஆசிரியர் ஒருவர் கட்டாயமாக வாரம் ஒன்றுள்ள 30 பாடங்கள் நார்மலாக ஒரு ஆசிரியர் கற்பிக்கணும். ஓகே, ஸோ இலங்கையில் முஸ்லீம் பாடசாலைகளில் பார்த்தீங்கன்னா 41 கிழமைக்கு 41 பாடங்கள் நடக்கும். ஒரு கிழமைக்கு வாரத்துக்கு 41 பாடம். தமிழ் சிங்கள பாடசாலைகள் பார்த்தீங்கன்னா 35 பாடம். ஓகே, இது 41 பாடம் எப்படின்றால் வார நாட்களில் 9 பாடம் நடக்கும், திங்கள்ல இருந்து வியாழன் வரைக்கும். அப்போ 9 பாடங்கள் நடக்கும். அடுத்தது வெள்ளிக்கிழமை 5 பாடங்கள் நடக்கும். சரியா? தமிழ் சிங்கள பாடசாலைகளில் வார நாட்களில் திங்கள் முதல் வியாழன் வரைக்கும், வெள்ளி வரைக்கும் 8 பாடங்கள்ன்ற வகையில் நடக்கும். சரியா? ஸோ இதில் கட்டாயம் ஒரு ஆசிரியர் 30 பாடங்கள் கற்பிக்க வேணும். ரைட்? ஒரு சூப்பர்வைஸ் உள்ளக மதிப்பீட்டில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர் 14 பாட வேலைகள் கற்பிக்கலாம். டிப்யூட்டி பிரின்சிபல்ஸ் 8 பாட வேலைகள் கற்பிக்கணும். அசிஸ்டன்ட் பிரின்சிபல்ஸ் 10 பாட வேலைகள் கற்பிக்கணும். ஸோ கேள்வி, ஒரு ஆசிரியர் வாரம் ஒன்றில் 41 பாட வேலைகள் இருக்கும். ஓகே, ஸோ ஆசிரியர் கட்டாயமாக 30 பாட வேலைகள் குறைந்தது கற்பிக்க வேண்டும். ஓகே, அடுத்த கேள்வி. பாடசாலை அபிவிருத்தி சங்கம் தொடர்பாக தற்பொழுது அமுலில் உள்ள சுற்றறிக்கை இலக்கம். ஓகே, ஸோ 27,964 சொல்றது பாடசாலைகளில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள பழைய மாணவர் சங்கம், ரைட்? OBA OGAன்னு சொல்லியிருக்கும். பழைய மாணவர் சங்கம் தொடர்பான சுற்றுநிரப்பம் தான் 27,964 சொல்றது. அடுத்தது 25/2007 சொல்றது பாடசாலைகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படுற அடையாள இலக்கம் வழங்கப்பட்டது தொடர்பான சுற்றுநிரப்பம் 25/2007. அடுத்தது 53/2003 என்று சொல்றது மாணவர்களை பாடசாலைக்கு சேர்த்தல், விலக்கல், பதிவேற்ற, கையாள்றது தொடர்பான சுற்றறிக்கை. பாடசாலையில் அபிவிருத்தி சங்கம் தொடர்பாக உருவாக்கப்பட்டது. பாடசாலையில் நிதிசார் செயற்பாடுகள் தொடர்பாக உருவாக்கப்பட்ட வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை தான் 54/2003 ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, இறுதி கேள்வி பார்க்கலாம். இலங்கையின் முதலாவது ஆசிரியர் கிராமம் அமைந்துள்ள இடம். ரைட்? இலங்கையின் முதலாவது ஆசிரியர் கிராமம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தெல்பிட்டிய. ஓகே, ஸோ இந்த தெல்பிட்டிய என்ற கிராமம் தான் முதலாவது ஆசிரியர் கிராமம். ரைட்? ஹோமாகம் உங்களுக்கு தெரியும், இலங்கையிட முதலாவது சிறுவர் நட்புறவு பாடசாலை
2002ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது மகாவிலாச்சின்னு சொல்கிறது வந்து இலங்கையினுடைய முதலாவது தகவல் தொழில்நுட்ப கிராமம். ரைட், தகவல் தொழில்நுட்ப கிராமம் தான் இந்த மகாவிலாச்சிய. ஓகே, அடுத்தது தியகமன்னு சொல்கிறதும் ஹோமாகமையில் இருக்கிற ஒரு பிரதேசம். இது இலங்கையினுடைய பாடசாலை விளையாட்டு தொகுதி அமையப்பட்டுள்ள இடம். ஓகே, இலங்கையினுடைய பாடசாலைகளோட விளையாட்டு தொகுதி அமையப்பட்டுள்ள இடம் தியகம. இதுவும் ஹோமாகமையில் இருக்குது. அடுத்தது ஹோமாகமையில் தான் சிறுவர் நட்புறவு பாடசாலை முதலாக 2002ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையினுடைய ஐடி கிராமம் என்று சொல்வது மகாவிலாச்சிய. ஆசிரியர் கிராமம், முதலாவது ஆசிரியர் கிராமம் தில்பிட்டிய. ஓகே, ஸோ இன்றைய வகுப்பில் கலந்துரையாடப்பட்ட வினாக்கள் இவ்வளவுதான். ஸோ இந்த வினாக்கள் கலந்துரையாடப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். டவுட்ஸ் என்ன சரி இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கூடுதலாக வந்து உங்களுக்கு தெரியும் இந்த போட்டி பரீட்சை அகில இலங்கை ரீதியாக நடக்க இருக்குது. 23,000 வெற்றிடங்களை நிரப்புறதுக்காக கூடுதலான ஃப்ரெஷர்ஸும் சரி, ஆல்ரெடி அரசு தொழில்களில் ஈடுபட்டிருக்கிற அரசாங்க உத்தியோகத்தர்களும் பரீட்சை செய்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ போட்டி கூடுதலாக இருக்கும். அதனால் நல்லா படித்து சிறந்த பெறுபேரை பெற்று இலங்கையோட ஆசிரியர் சேவையில் உள்வாங்கப்படணும் அப்படின்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கொண்டு இன்றைய வகுப்பிலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.